அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜ முகுந்தன். நம்ம எல்லாருமே தினமும் சமைக்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த எண்ணெயை வாங்கலான்னு சொல்லி கடைக்கு போனோம் அப்படின்னா கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், ஆலிவ் ஆயில், கெனோலா ஆயில், அது மாதிரி கிட்டத்தட்ட 15 வகைகளுக்கும் அதிகமான எண்ணெய்கள் மார்க்கெட்டில் இருக்கும். ஒன்னொன்னுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டும் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க. டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் ரத்தத்தில் கொலஸ்ட்ராலை குறைக்கும், இந்த எண்ணெயில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் டி இருக்குது, இது இதயத்துக்கு நல்லது, இந்த எண்ணெய் மூளைக்கு நல்லது, அது மாதிரி எக்கச்சக்க விளம்பரங்கள். ஒரு பக்கம் நிறைய வகையான எண்ணெய்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் டிவியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விளம்பரங்கள் இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஷன் தான் மிஞ்சும். இன்றைக்கி நாம் சமையல் எண்ணெய் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் நாம் நம்ம ஊர் சமையலுக்கு எந்த எண்ணெய் பெஸ்ட்டு, அதுக்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு சத்து, புரத சத்து மாதிரியே கொழுப்பு சத்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சத்து. நம்மளுடைய செல்கள் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற பல்வேறு ஹார்மோன்களுக்கும், நம்ம உடம்போட வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்கு, நமக்கு தேவையான ஆற்றல் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி கொழுப்புகளுக்கு நம்ம உடம்புல நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் சரியான எண்ணெயை தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்லதுக்கு பதிலாக தீமைகள் தான் நம்ம உடம்புக்கு ஏற்படும். உதாரணத்துக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாகும், மாரடைப்பு ஏற்படும், சில சமயம் ஸ்ட்ரோக் வரலாம், கேன்சர் வரலாம், இது மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நல்ல எண்ணெயை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒரு 3 அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, அந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த எண்ணெயில் இருக்கிற கொழுப்பு அமிலங்களோட விகிதம். மூணாவது, அந்த எண்ணெயோட ஸ்மோக்கிங் பாயிண்ட். இந்த 3 விஷயங்களும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே எந்த எண்ணெய் சிறந்தது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் தயாரிக்கும் முறை பற்றி பார்க்கலாம். பொதுவாக விதைகள்ல இருந்து தான் எண்ணெய்கள் பிரிச்செடுப்பாங்க. விதைகளை பிழிஞ்சி அதுல இருந்து எண்ணெயை பிரிச்செடுக்கிறதுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 3 மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஒன்று கோல்டு பிரஸிங் மெத்தட், அதாவது செக்கு முறைப்படி பிரிச்செடுக்கிறது. ரெண்டாவது எக்ஸ்பெல்லர் பிரஸிங் மெத்தட். மூணாவது ஃபேக்டரியில் யூஸ் பண்ற சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு பிரஸிங் மெத்தட் பற்றி பார்க்கலாம். காலங்காலமா நமது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா செக்கு முறையில தான் எண்ணெயை பிரிச்செடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது அந்த மரசெக்கில் எண்ணெய் விதைகளை போடுவாங்க. அந்த செக்கு சுத்தும் போது அதுல இருந்து எண்ணெய் தனியாகவும் புண்ணாக்கு தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். இந்த மெத்தட்ல பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எண்ணெயோட பிசிக்கல் மற்றும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மெயின்டைன் ஆகும். அதாவது எண்ணெயோட நிறம், மனம், சுவை, இது மாதிரியான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் எண்ணெயில் இருக்கிற வைட்டமின்களும் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால தான் செக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையோட இருக்கும், சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு கிடையாது, அதை தயாரிக்கிறவங்களுக்கு. ஏன்னா செக்கு முறைப்படி எண்ணெயை பிரிச்சு எடுக்கும் போது அந்த எண்ணெய் விதைகள்ல இருந்து 40 முதல் 50% தான் எண்ணெயை பிரிச்சு எடுக்க முடியும். மிச்சம் எல்லாமே புண்ணாக்குல போயிடும். ஸோ அந்த முறைப்படி தயாரிக்கிறவங்களுக்கு அதுல பெருசா லாபம் இருக்காது. அதனாலதான் செக்கு எண்ணெய் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுக்கான காரணமும். அப்பதான் ரெண்டாவது மெத்தட், இந்த எக்ஸ்பெல்லர் பிரஸிங் மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. இது ஒன்றும் கிடையாது. இந்த படத்துல பாக்குறீங்களே, அது மாதிரி ஒரு மிஷின்ல எண்ணெய் விதைகளை போட்டு அந்த ஸ்க்ரூ மாதிரி சுத்த விட்டுருவாங்க. அது சுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 இருந்து 75% எண்ணெயை பிரிச்சு எடுக்க முடியும். ஆனா இந்த மெத்தட்ல எண்ணெய் பிரிச்சு எடுக்கும் போது அந்த மிஷின் கொஞ்சம் சூடாகிறதுனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமா உற்பத்தி ஆகும். அந்த அதிகப்படியான வெப்பநிலையில எண்ணெயில இருக்கிற சில வைட்டமின்கள் டேமேஜ் ஆயிடும். ஸோ செக்கு எண்ணெயை கம்பேர் பண்ணும்போது இந்த மிஷின் மூலமா பிரிச்சு எடுக்கிற எண்ணெயில பாத்தீங்கன்னா வைட்டமின்கள் அளவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதுக்கு அப்புறமா வந்த மெத்தட் தான் ஃபேக்டரியில தயாரிக்கக்கூடிய சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்டரியில அந்த எண்ணெய் விதைகளை அதிகமா சூடாக்கி அதை பொடியாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுல ஹெக்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல் என்ன பண்ணுன்னா அந்த விதைகள்ல இருக்கிற எண்ணெய் மொத்தத்தையும் உறிஞ்சு எடுத்துரும். கிட்டத்தட்ட 100% எண்ணெய் அப்படியே பிரிச்சு எடுத்துரும். அதுக்கப்புறமா பல்வேறு ப்ராசஸிங் நடந்து கடைசியா நமக்கு எண்ணெய் கிடைக்கும். அதை தான் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு சொல்றது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த எண்ணெயில நிறம், மனம், சுவை, அது மாதிரி எதுவுமே இருக்காது. இன்னும் சொல்ல போனா வைட்டமின்களும் எதுவுமே இருக்காது. ஏன்னா அதை தயாரிக்கும் போது இருக்கிற வெப்பநிலையில எல்லா வைட்டமின்களும் டேமேஜ் ஆயிடும். ஸோ இந்த ரீஃபைண்ட் ஆயில் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் கிடையாது, சுத்தமா எதுவுமே இல்லாத எண்ணெய் தான். ஆனா சில கம்பெனில என்ன பண்றாங்கன்னா இந்த ரீஃபைண்ட் ஆயில்ல வைட்டமின்களை வெளியில இருந்து ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறமா பாக்கெட்ல வைட்டமின் ஏ, வைட்டமின் டி எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா இதுல இருக்கிற உண்மை என்னன்னா
இந்த எண்ணெயை தயாரிக்கும் போது அந்த வைட்டமின்கள் எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிடுது. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் வைட்டமினை வந்து வெளியிலேருந்து ஆட் பண்ணுறாங்க. மற்றபடி அந்த எண்ணெயில் தான் வந்து வைட்டமின் ஏ டி எல்லாம் இருக்குது, மற்ற எண்ணெயில் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தயாரிக்கும் முறையை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோன்னா செக்கு எண்ணெய் தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அதில் தான் வந்து எண்ணெயோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சரி வைட்டமின்களும் சரி அப்படியே மெயின்டைன் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட்டு, அந்த எண்ணெயில் இருக்கிற கொழுப்பு அமிலங்களோட விகிதம் பற்றி தெரிஞ்சுக்கணும். பொதுவாக எண்ணெயில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட். இதில் இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து அதிகமாக சூடு பண்ணும்போது உருவாகிறது. அது வந்து பெரும்பாலான எண்ணெய்களில் வந்து அது கம்மியாக தான் இருக்கும். நம்ம சூடு பண்ணும்போது தான் அது வந்து நிறைய உற்பத்தி ஆகும். மற்றபடி எல்லா எண்ணெயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இது 2 தான் இருக்கும். இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்லேயும் பார்த்தீங்கன்னா மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு எண்ணெயிலையுமே சேச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்கும், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்கும், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்றது வந்து மூளைக்கு நல்லது, மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்றது இதயத்துக்கு நல்லது. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்றது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து பால் மற்றும் பால் பொருட்கள், அதாவது பட்டரு, நெய், அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா வந்து அனிமல் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய பன்றி கொழுப்பு, சிக்கன் ஃபேட்டு, பீஃப் ஃபேட், இது மாதிரியான எண்ணெய் பொருட்களில் அதிகமாக இருக்கும். மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறமா வந்து இந்த பாதாம் எண்ணெய், இது மாதிரி நட்ஸ் வகையான எண்ணெய்களில் வந்து நிறையா இருக்கும். பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய், சோயா எண்ணெய், சோள எண்ணெய் இதிலெல்லாம் வந்து நிறையா இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா எண்ணெயிலையுமே வந்து இந்த 3மே வந்து கலந்துருக்கும். எந்த வகையான கொழுப்பு அமிலம் வந்து நிறைய இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சார்ட்டை பாருங்கள், இதில் வந்து பெரும்பாலான எண்ணெய்களில் இருக்கிற கொழுப்பு அமிலங்களோட விகிதத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பாருங்கள், ஆலிவ் எண்ணெயிலையும் கடலை எண்ணெயிலையும் பார்த்தீங்கன்னா மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்குது. நல்லெண்ணெயில் பார்த்தீங்கன்னா மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் ஈக்குவலாக இருக்குது. பட்டர், பாம் ஆயில், கோகனட் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட் நிறையா இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், தேங்காய் எண்ணெயில் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருந்தாலும் அதில் வந்து லாரிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொழுப்பு அமிலம் இருக்குது. அது வந்து இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் சொல்ல போனால் தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக லாரிக் அமிலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தேங்காய் எண்ணெய் தான். அதனால் தேங்காய் எண்ணெயில் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருந்தாலும் அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் கிட்டத்தட்ட ஒரே விகிதத்தில் இருக்கிற ஒரே எண்ணெய் வந்து நல்லெண்ணெய். அதனால தான் அதுக்கு பேர் வந்து நல்ல எண்ணெய் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். இதில் ஒரு விஷயம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது இந்த சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், கார்ன் ஆயில், கெனோலா ஆயில் இது மாதிரி வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பல்வேறு வகையான எண்ணெய்களை பொறுத்த வரைக்கும் அது எல்லாத்துலேயும் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருந்தாலும் அது எல்லாமே ரிஃபைனிங் ப்ராசஸில் தான் வந்து தயாரிக்கப்படுது. ஏன்னா அந்த சூரியகாந்தி விதையிலேருந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து செக்கு முறைப்படி தயாரிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான எண்ணெய்கள் எல்லாமே ரீஃபைண்ட் ஆயில் தான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் வந்து அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் இந்த கொழுப்பு அமிலங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எண்ணெய்களில் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது 3மே பெஸ்ட்டு. ஏன்னா இது 3லேயுமே செக்கு எண்ணெய் வந்து எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நாம் தயாரிக்கும் முறையை பற்றி பார்த்தோம், கொழுப்பு அமிலங்களோட விகிதத்தை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட். நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, எண்ணெய் வந்து கடையில் ஊற்றுனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல இருந்து புகையாக வெளியில் வரும் இல்லையா, அதுதான் வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே வந்து சூடாக்கும் போது அந்த எண்ணெயிலேருந்து புகை வெளியில் வரும். அப்போ வந்து கெமிக்கலாக வந்து என்ன நடக்கும்னா அந்த எண்ணெயில் இருக்கிற கொழுப்பு அமிலங்கள் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அதில் வந்து டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் உற்பத்தி ஆகும். அது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல். ஸோ நீங்கள் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை யூஸ் பண்ணால் கூட அதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை விட அதிகமாக சூடு பண்ணிங்கன்னா அது வந்து கெட்ட எண்ணெயாக தான் மாறும். பொதுவாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து 150 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதே வந்து கடலை எண்ணெய்க்கு வந்து 160 டிகிரி செல்சியஸ். நம்ம எல்லா வீட்லையும் யூஸ் பண்ணுற நெய்க்கு வந்து 250 டிகிரி செல்சியஸ். நம்மளோட அன்றாட சமையலில் இந்த தாளிக்கிறது, வதக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகும். இதே வந்து நம்ம ஏதாச்சும் பொரிச்சு எடுக்கும்போது வடையோ பூரியோ அது மாதிரி பொரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 160 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் உண்டாகும். அதே வந்து நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் சமைக்கிறீங்கன்னா 150லேருந்து 200 டிகிரி செல்சியஸ் அது நீங்கள் செட் பண்ணுற டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே நமக்கு எந்த சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா
பொரிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு. இதே வந்து தாளிக்கிறதுக்கோ இல்லை வதக்கிறதுக்கோ வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் நெய்யை யூஸ் பண்ணி பொரிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஆனால் வந்து நெய்யோட விலை வந்து அதிகம். அதனால் அதை நம்ம டெய்லியும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த எண்ணெய் வாங்கினாலும் அந்த எண்ணெயை வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை விட அதிகமாக சூடு பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த 3 பாயிண்ட்டை வச்சு சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் இது 3ம் நம்ம ஊர் சமையலுக்கு பெஸ்ட்டு. மற்றபடி உங்களுக்கு காஸ்ட் ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆலிவ் ஆயிலோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து கிட்டத்தட்ட 100லேருந்து 120 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். அதனால் ஆலிவ் ஆயில் வந்து சமையலுக்கு வந்து அதுலேயும் குறிப்பாக பொரிக்கிறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ரெண்டாவது, நீங்கள் ஆலிவ் ஆயில் வாங்கும்போது அதுவும் வந்து செக்கில் ஆட்டின ஆலிவ் ஆயிலான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா, அதில் வந்து எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி வெறுமனே ஆலிவ் ஆயில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ரீஃபைண்ட் ஆலிவ் ஆயில் தான். அது வந்து மற்ற ரீஃபைண்ட் ஆயில் மாதிரியே அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. இன்கேஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து இட்லி பொடியில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சாலட் சாப்பிடும்போது சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு 2-3 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் அளவாக தான் யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு 3லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் தான் வந்து அளவு. அதை விட அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலுமே உங்கள் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எப்போ வந்து எண்ணெயில் நீங்கள் சமைச்சாலுமே அது வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே யூஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சமைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எண்ணெயோட சூடு அதிகமாகும். அதனால் வந்து நிறைய கெட்ட கெமிக்கல்ஸ் உற்பத்தி ஆகும். அதனால் எப்பயுமே மீடியம் ஃப்ளேமோ இல்லைனா வந்து சிம்மிலேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். மூணாவதாக ஸ்டீம் ஃப்ரை மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். இது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ காய்கறி வதக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நீங்கள் 3 ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் எண்ணெயை போட்டுட்டு எண்ணெய் லைட்டாக காயும் போதே கடுகுலாம் போட்டு காய்கறிகள்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதை வந்து மூடி வச்சிடணும். அப்போ என்ன ஆகுனா, உள்ளே ஏற்படுற அந்த வெப்பத்திலே வந்து நிறைய நீராவி வரும். அந்த நீராவியும் அந்த எண்ணெயும் சேர்ந்து அதிலேயே வந்து அந்த காய்கறிகள் வந்து குக் ஆகிடும். அதுதான் வந்து ஸ்டீம் ஃப்ரை மெத்தட்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயை விட 3ல் 2 பங்கு எண்ணெய் தான் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மெத்தடை வச்சு நீங்கள் சமைக்கும்போது ஓவராலாகவே நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயோட அளவு வந்து குறைச்சிக்கலாம். கடைசியாக எப்பயுமே வந்து எண்ணெய்களை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெயே வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா 1 மாதம் கடலை எண்ணெய், 1 மாதம் நல்ல எண்ணெய் அப்படி மாறி மாறி யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது 3யுமே வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா எண்ணெயை வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து பொரிக்கிறீங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது, தாளிக்கிறதுக்கு வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி நீங்கள் காரக்குழம்பு வைக்கிறீங்க அதுக்கெலாம் வந்து நீங்கள் நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுற. இது மாதிரி யூஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு எண்ணெயிலையும் ஒரு வகையான கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 3 எண்ணெயுமே வந்து நீங்கள் டெய்லி சமையலில் யூஸ் பண்ணும்போது இந்த 3 எண்ணெயிலே இருக்கிற கொழுப்பு அமிலங்களோட பயன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி தான் வந்து ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் எந்த சமையல் எண்ணெய் சிறந்தது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.